சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் விவசாயிகள் கருப்பு ஆடை அணிந்து போராட்டம். தொழிலாளர் தினத்தில் நீதி கோரி கவனஈர்ப்பு. ரீட்டா ஒருங்கிணைந்த பண்ணையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி. தமிழர் வரலாற்றை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்த திட்டம். ரங்க ராஜபக்சவின் மரணம் குறித்து விசாரிக்க விசேட காவல்துறை குழுக்கை. இன்று இடம்பெறவுள்ள பிரேத பரிசோதனை. பிக்குகள் வெளிநாட்டிற்கு செல்ல கட்டுப்பாடுகள். போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட நிலையில் நகர்வு. அனுர அரசு வீடு செல்லும் காலம் நெருங்கியுள்ளதாக மொட்டு கட்சி தெரிவிப்பு. நிதி மோசடிகள் அதிகரித்துள்ளதாகவும் சாடல். கோல்டஸ் கிரீன் தாக்குதல் சந்தேக நபருக்கு எதிராக கொலை முயற்சி வழக்கு பதிவு. தொடரும் விசாரணைகள். இனி விரிவான செய்திகள். சர்வதேச தொழிலாளர் தினமான இன்றைய தினம் திருகோணமலையில் விவசாயிகள் கருப்பு ஆடை அணிந்து விழிப்புணர்வு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். தமது நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு வேண்டியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட முத்துநகர் விவசாயிகள் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இன்று கருப்பு ஆடை அணிந்து பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டம் திருகோணமலை கண்டி பிரதான வீதியில் முத்துநகர் சந்தியில் இடம்பெற்றுள்ளது. கடந்த பல வருடங்களாக தமது வயல் காணிகளுக்கான தீர்வினை பெற்றுத் தருமாறு கோரியே இந்த விழிப்புணர்வு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. விவசாய காணிகளை சூறையாடி தனியார் கம்பெனிகளுக்கு சூரிய மின் உற்பத்திக்காக வழங்கப்பட்டதை கண்டித்து தொழிலாளர் தினத்தை கரிநாளாக மாற்றி போராடியுள்ளனர். எமது நிலம் எமக்கு வேண்டும், விவசாயிகளுக்கு நீதி வேண்டும், முத்துநகர் விவசாய காணிகளை மீளத்தா போன்ற வாசகங்களை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சகல நிறைவேற்று அதிகாரமும் கொண்ட எத்தனையோ ஜனாதிபதிகளையும் நிர்வாக அதிகாரிகளையும் சந்தித்திருந்தோம். ஆனால் அவர்கள் யாருமே இந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்று எங்களுக்கு பணிக்கவே இல்லை. ஆனால் நடப்பு அரசாங்கம் எந்த விதமான, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் மஹிந்த ராஜபக்ச அவர்களின் காலத்தில் நாங்கள் மானிய உதவிகள், விதை நெல் வேணுமா, உழவு வேணுமா, இவற்றையெல்லாம் பெற்று விவசாயம் செய்தே வந்தோம். எங்களுடைய 1200 தொடக்கம் 1200க்கு உட்பட்டு இருக்கின்ற அந்த விவசாய நிலம், பக்கத்திலே கப்பத்துறை விவசாய நிலம், அதுக்கு அருகிலே உள்ள முத்துநகர் விவசாய நிலம், முலாங்குளம் விவசாய நிலம் சொல்லப்பட்ட விவசாய நிலங்கள் எல்லாமே பறிபோய் இன்று விவசாயிகள் அனைவரும் நடுத்தரவிலே நிற்கின்றோம். இன்றைய அரசாங்கம் என்ன செய்கிறது? கந்தளாயில் 11,500 ஏக்கரை விவசாயிகளுக்காக விடுவித்து அவர்களுக்கு உரிமையோடு கொடுத்திருக்கின்றது. ஆனால் முத்துநகரிலே பரம்பரையாக பூர்வீகமாக நாங்கள் விவசாயம் வயல் செய்து வந்த அந்த நிலத்தை பறித்து அபகரித்து நீண்டகால குத்தகைக்கு கொடுத்திருக்கின்றது. என்றாலும் எங்களுடைய நிலம் வெறும் தரிசு நிலமாகவே காணப்படுகின்றது. சோலார் மின் திட்டத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் தலையை தடவி கண்ணை பறித்து அவமானப்படுத்தி அட்டூழியம் செய்து அராஜகமான முறையில் எங்களுடைய பூர்வீக காணியிலிருந்து வெளியேற்றி இருக்கின்றது. இது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். இது தொடர்பாக எங்களுடைய என்பிபி பிரதி அமைச்சர் அவர்களை, திருகோணமலை அருண் ஹேமச்சந்திரா அவர்களை நாங்கள் சந்தித்து எங்களை ஜனாதிபதி அவர்களிடம் கொண்டு செல்லுங்கள், எங்களுடைய நிலவரத்தை நாங்கள் அவர்களுக்கு புரிய வைக்கின்ற பொழுது எங்களுடைய விவசாய நிலம் விடுவித்து தரப்படும் என்று நாங்கள் காலில் விழாத குறையாக கெஞ்சி இருந்த பொழுது அவரால் எங்களுக்கு கூறப்பட்ட விடயம்தான், ஜனாதிபதி நான் என்ன சொல்லுவேனோ அதைத்தான் ஜனாதிபதியும் கூறுவார், ஜனாதிபதி எதை சொல்வாரோ அதைத்தான் நானும் சொல்லுவேன் என்று அவர் எங்களுக்கு தடையாகத்தான் இருக்கிறார் என்றுதான் நாங்கள் இப்போது கருதுகின்றோம். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு கடந்த காலங்களில் இடம்பெற்ற வரலாற்று நிகழ்வுகளை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் நோக்கில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் அமைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பகுதியில் இடம்பெற்ற பாரிய இன அழிப்பை நினைவு கூறும் வகையில் குறித்த நினைவு தூவி அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஈழத்தமிழர்களுக்கான வாழ்வுக்காக தாயக நிலப்பரப்பிற்கு வெளியில்
தமிழ்நாடு, மலேசியா, பிரித்தானியா, சுவிஸ் போன்ற நாடுகளில் தமது இன்னுயிர்களை தியாகித்த 26 ஈக்கியர்களுக்கான நினைவாலயம் ரீச்சா வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு காலகட்டங்களில் ஈழத் தமிழர்கள் அனுபவிக்கும் இன்னல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமது உயிர்களை தியாகித்த தியாகிகளை நினைவு கூற வேண்டிய ஈழத் தமிழர்களின் வரலாற்று கடமையை ரீச்சா வளாகத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான விடயங்களை இங்கே பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும். இதில் எல்லாத்துக்கும் ஆங்கிலத்தில், சகோதர மொழியில், தமிழில் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கிறோம். வாசித்து தெரிஞ்சு கொள்றதுக்காக இப்படியான ஒரு விஷயத்தை ரீச்சாக்கில் முன்னெடுத்திருக்கிறேன். இனி கேட்கலாமே, இனி இது நாங்கள் செய்யலாதா அடியா அப்படியான்னு அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. பட் எனக்கு நான் செய்கிற வேலையில் எனக்கு ஒரு மன நிறைவு கிடைக்குது. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நான் என்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஏதோ ஒன்று செய்கிறேன்ற ஒரு நம்பிக்கையோடு. ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்ஷவின் மரணம் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க 2 காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். குறித்த 2 காவல்துறை குழுக்களும் 2 பிரதம காவல்துறை ஆய்வாளர்களின் மேற்பார்வையின் கீழ் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. ரங்க ராஜபக்ஷவின் சடலம் நேற்றைய தினம் பிற்பகல் குளியாப்பட்டியவில் உள்ள அவரது வீட்டின் தோட்டத்தின் பின்புறமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளில் அவர் நேற்றைய தினம் காலை 10 மணியளவில் வீட்டின் பின்புறம் சென்றுள்ளதாகவும் பிற்பகல் 2 மணிக்கு அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் அவரது சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை இன்றைய தினம் குளியாப்பட்டிய வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதேபோல திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இணைய ஊடுருவல்காரர்களினால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ரங்க ராஜபக்ஷவிடம் 3 முறை வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. அவர் பணியில் இருந்தபோது 1 முறையும், இடைநிறுத்தப்பட்டிருந்த போது 2 முறையும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வெளிநாடு செல்ல தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சடலமாக மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு ஒட்டுமொத்தமாக கலைந்து வீட்டுக்கு செல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசு பல்வேறு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு மக்களின் நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்து வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் எனவும் விரைவில் இந்த அரசு பதவியிலிருந்து விலக வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் பலத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீண்டும் பலமான முறையில் ஆட்சி அமைக்கும் என இதன்போது உறுதியளித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசின் மீது மக்கள் ஆணை செயலிழந்து விட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்தார். பத்ரமுல்லை நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த 76 ஆண்டுகளில் இல்லாத நவீன பொருளாதார திட்டம் தங்களிடம் இருப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசிடம் தற்போது எந்த ஒரு புதிய வேலை திட்டமும் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்தார். பண்புள்ள அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதாக கூறிவிட்டு தற்போது ஜனாதிபதி உட்பட்ட 160 பேரை கொண்ட அரச கட்டமைப்பு ஊழல் மற்றும் ஏமாற்று வழிகளையே பின்பற்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசு பதவியேற்று 1.5 வருடங்கள் நெருங்கியுள்ள போதிலும் நாட்டில் எந்தவித சமூக அல்லது பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவும் அதன் நன்மைகள் மக்களை சென்றடையவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகளுக்கான கட்டுப்பாடுகளை ஸ்ரீலங்கா அரசு மேலும் கடுமையாக்கியுள்ளது. 22 பௌத்த பிக்குகள் பெருமளவான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய நடைமுறைகளின்படி வெளிநாடுகளுக்கு செல்லும் பௌத்த பிக்குகள் தங்களது மூத்த பிக்கு, பிராந்திய பௌத்த தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட பீடங்களின் மகாநாயக தேரர்கள் ஆகியோரிடமிருந்து பரிந்துரைகளை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் முன்பே இயற்றப்பட்டிருந்தாலும் தற்போது அது கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் கமகேதர திசநாயக்க தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பௌத்த தேரர்கள் இடையே நடைபெற்ற முக்கிய சந்திப்பின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய நடைமுறை அவசியமானதாக கருதப்படுவதுடன் மகாநாயக்க தேரர்களுக்கும் இது குறித்து விளக்கமளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் பௌத்த சங்கத்தின் கௌரவத்தையும் ஒழுக்கத்தையும் பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய மலைநாட்டை பாதுகாத்து மேம்படுத்துவதற்காக புதிய அதிகார சபை ஒன்றை நிறுவும் செயற்திட்டத்தின் முன்னேற்றத்தை ஆராயும் கலந்துரையாடல் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கடந்த நித்வா சூறாவளியின் போது ஏற்பட்ட மண் சரிவுகளால் மத்திய மலை நாட்டிற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டதுடன் நாட்டின் இதயம் போன்ற மத்திய மலை நாட்டை பாதுகாத்து மேம்படுத்துவதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். அடிப்படை உயர் நீரேந்து பகுதிகளில் நிலவும் சுற்றாடல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் மத்திய மலை நாட்டை பாதுகாப்பதற்கும் என தனியான அதிகார சபை ஒன்றை நிறுவுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த செயல்முறை தொடர்பாக முன்னேற்றம் மற்றும் சட்ட ஏற்பாடுகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டதுடன் இது தொடர்பான முன்மொழிவுகளும் கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து முன்மொழிவுகளையும் ஆலோசனைகளையும் கருத்தில் கொண்டு இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன் போது அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கையின் மின்னணு தேசிய அடையாள அட்டை திட்டம் மற்றும் அதில் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ள பங்கு குறித்து அரசாங்கத்தின் கையாளுதல்களை மக்கள் போராட்ட இயக்கத்தின் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே கடுமையாக விமர்சித்துள்ளார். மின்னணு தேசிய அடையாள அட்டை திட்டத்தில் இந்தியாவின் ஈடுபாடு இலங்கையின் சுயாதீன முடிவெடுக்கும் அதிகாரத்தை பாதித்துள்ளதுடன் தேசிய தரப்பு பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு தலையீடு குறித்த கவலைகளை ஏற்படுத்துவதாக மக்கள் போராட்ட இயக்கத்தின் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார். 2012 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்திற்காக ஏற்கனவே சுமார் 5.6 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் எனினும் 600 பில்லியன் ரூபாவை கொண்டு இதன் மென்பொருள் பணிகளை முழுமையாக முடிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கை தனது தேசிய அடையாள உட்கட்டமைப்பு மற்றும் தரவு பாதுகாப்பு மீது முழுமையான கட்டுப்பாட்டை வைத்திருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இது தொடர்பான தெளிவான விளக்கத்தை உடனடியாக வழங்குமாறும் வசந்த முதலிகே அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனக்கு எதிரான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் மறைப்பதற்காக தமது கட்சி மீது பொய்ப்பரப்புரை மேற்கொள்வதாக இபிடிபியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதவுடன் காணி முரண்பாட்டில் ஈடுபடுகின்றவர்களுக்கும் இபிடிபிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ் ஊடகமையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தங்களுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைப்பவர்களுக்கு அல்லது தங்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு எதிராக துப்பாக்கியை தூக்கி காட்டி சுடுவேண்டா நாயே என்று சொன்னதாக எந்த ஒரு பதிவுகளும் இல்லை. ஆக ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக கடந்த காலங்களிலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானது. கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கூட எங்களுடைய செயலாளர் நாயகத்தை தொடர்பு கொண்டு கதைத்த போது அவர் மிகவும் அன்பான முறையிலே அவருடைய தொலைபேசி அழைப்பை பதிலளித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, சாவகச்சேரி பிரதேசத்திலே சாவகச்சேரி வைத்தியசாலையிலே அவருக்கு பிரச்சனை வந்தபோது கூட அவர் எங்களுடைய அலுவலகத்திற்கு வந்து இந்த பிரச்சனையை தொடர்பிலே கலந்துரையாடிய போது கூட அந்த பிரச்சனையிலே நியாயம் இருக்குமாக இருந்தால் அது தொடர்பிலே காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அதற்கான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தையும் அப்போது எங்களுடைய செயலாளர் நாயகம் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்கு வழங்கியிருந்தார். இருந்தாலும் தொடர்ந்து வந்த காலங்களிலே அவருடைய அணுகுமுறைகள் அல்லது தன்னுடைய வேலை திட்டங்களை முன்னகர்த்துவதற்கு ஏற்ற வகையிலே அர்ஜுனா ராமநாதனுடைய அணுகுமுறைகள் இல்லாததன் காரணத்தினாலேயே அப்போது அவர் முன்வைத்த கோரிக்கைகள் தீர்க்கப்படாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையிலே தான் தற்போதும் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் அல்லது விமர்சனங்களை வலுவிழக்க செய்யும் வகையில் அல்லது பூசி மெழுகும் வகையில் அல்லது அதனை கருத்து பரிமாற்றத்திலிருந்து அப்புறப்படுத்தும் வகையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிரான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். இதனை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் 8 வயது சிறுமி ஒருவர் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அராலி தெற்கு பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆரம்ப தகவலின்படி சிறுமியின் தாய்வழி உறவினரான 21 வயதுடைய இளைஞன் இந்த குற்றச்செயலில் தொடர்பு பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிரித்தானிய தலைநகர் லண்டனின் ஹோல்டர்ஸ் கிரீன் பகுதியில் 2 யூதர்கள் கத்தியால் குத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்ட சம்பவத்துடன் கைது செய்யப்பட்ட ஈசா சுலைமான் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் மீது 2 கொலை முயற்சி குற்றச்சாட்டுகளும் பொது இடத்தில் கூர்மையான ஆயுதத்தை வைத்திருந்த குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதலில் 34 மற்றும் 76 வயதுடைய யூதர்கள் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் விவசாயிகள் கருப்பு ஆடை அணிந்து போராட்டம். தொழிலாளர் தினத்தில் நீதி கோரி கவனஈர்ப்பு. ரீட்டா ஒருங்கிணைந்த பண்ணையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி தமிழர் வரலாற்றை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்த திட்டம். ரங்க ராஜபக்சவின் மரணம் குறித்து விசாரிக்க விசேட காவல்துறை குழுக்கள். இன்று இடம்பெறவுள்ள பிரேத பரிசோதனை. பிக்குகள் வெளிநாட்டிற்கு செல்ல கட்டுப்பாடுகள். போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட நிலையில் நகர்வு. அனுர அரசு வீடு செல்லும் காலம் நெருங்கியுள்ளதாக மொட்டு கட்சி தெரிவிப்பு. நிதி மோசடிகள் அதிகரித்துள்ளதாகவும் சாடல். கோல்டஸ் கிரீன் தாக்குதல் சந்தேக நபருக்கு எதிராக கொலை முயற்சி வழக்கு பதிவு. தொடரும் விசாரணைகள். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.